ரெண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட், அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இல்லை சேவிங்ஸுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் தான் யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்கிறது. ஸோ இந்த யூனிட் ட்ரஸ்ட் சொல்கிறது என்னதுன்னா, அஹ், வெவ்வேறு முதலீட்டாளர்கள்ட்ட இருந்தது, இன்வெஸ்டர்ஸ்ட் இருந்து கேபிட்டல் அலையன்ஸ் ஆகிற நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். ஸோ நாங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கேஷ் பூல் பண்ணி அதை வந்து ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி நாங்கள் வெவ்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம். அது வந்து நான் முதல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ், அரசாங்க பிணை பத்திரங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையாக இருக்கலாம், வேறு கடன் பத்திரங்கள், இல்லாட்டி ஈவன் பேங்க் எஃப்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி இதே நாங்கள் ஏன் நேராக போய் செய்யலாம், ஏன் வந்து யூனிட் ட்ரஸ்ட் த்ரூ, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து யூனிட் ட்ரஸ்ட் மூலமாக போய் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், நாங்கள் ஏன் டிரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன், ஒரு சிம்பிளான லாஜிக். இப்போ சொல்லுவோம் உங்கள் கையில் ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னு சொல்லி, நீங்கள் அந்த 10 லட்சத்தோட பேங்க்குக்கு போய் ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேங்க் உங்ககிட்ட சொல்லுவோம், சரி இந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 8% ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு. இப்போ சொல்லுவோம் உங்கள் கையில் 100 லட்சம் இருக்குதுன்னு சொல்லி, இந்த 100 லட்சத்தோட நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட மேனேஜர் ரூமை கூட்டிகிட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உட்கார வச்சு மரியாதையாக 8 இல்லை உங்களுக்கு 8.5%, அதாவது கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே உங்ககிட்ட 100 லட்சம் இல்லை ஒரு கோடி இருந்ததுன்னு சொன்னால் பேங்க்கால் வீட்டுக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு 9% ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளவு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கூடவோ அதை வச்சு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், அதாவது பேங்க்லேருந்து உங்களுக்கு பே பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதே சிஸ்டமை தான் இந்த யூனிட் ட்ரஸ்ட் செய்யுது. நீங்கள் இண்டிவிஜுவலாக தனிநபராக போய் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நாங்கள் பூல் பண்ணி ஒரு ஃபண்டாக நாங்கள் ஒரு பாரோவர், அதாவது ஒரு பேங்க்கிட்டேயோ இல்லாட்டி ஒரு கம்பெனிக்கிட்டேயோ போகிற நேரம் எங்களுக்குரிய நெகோசியேஷன் பவர் கூட. ஸோ அப்படி செய்கிற நேரம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கப்படும். அதுதான் இந்த ஸ்லைடில் காட்டியிருக்கோம். ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக வெவ்வேறு விதமான முதலீட்டார்கள் இன்வெஸ்டர்ஸ், ஒரு ஆள் 10 மில்லியன் போடலாம், ஒரு ஆள் 1 மில்லியன் போடலாம், 30 மில்லியன், 54 மில்லியன், 5 மில்லியன். ஸோ இந்த மொத்த முதலீட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எடுத்து நாங்கள் ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபண்டில் மொத்தம் எங்ககிட்ட 100 மில்லியன், அதாவது 100 மில்லியன் இருக்குது. அந்த 100 மில்லியனை வந்து நாங்கள் அரசாங்க பிணை பத்திரங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பில்ஸ், ஃபிக்ஸ் டிபாசிட், கார்பரேட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வர ரிட்டர்னை அவரேஜாக எடுத்து எல்லா கிளைண்ட்டுக்கும் ஈக்குவலாக அதே ரிட்டர்னை கொடுப்போம். ஸோ இந்த ப்ராடக்டை தான் நாங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு பிச் பண்ணுறோம். ஆனால் சேவிங்ஸுக்கும் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டுக்கும் இருக்க முக்கியமான வித்தியாசங்கள் என்ன? யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்கிறது வந்து நெகிழ்வான, அதாவது வேரியபிள் ரிட்டர்ன். நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு எஃப்டி ஒன்று ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு 8% ஆஃபர் பண்ணுறாங்கன்னா சரியாக 1 இயர் முடிஞ்சோடனே உங்கள் கையில் அந்த 8% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் யூனிட் ட்ரஸ்ட் அப்படி இல்லை. யூனிட் ட்ரஸ்ட் வந்து நாளுக்கு நாள் அதில் ரிட்டர்ன் மாறலாம். ஸோ நாளைக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிச்சுன்னு சொன்னால் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய உங்களோட ரிட்டர்னும் கூடும். அதே மாதிரி மற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னு சொன்னால் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்போ யோசிக்கலாம், அப்போ எங்கே குறைஞ்சா எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமே. அங்கே தான் வந்து எங்களோட அதாவது ஒரு யூனிட் ட்ரஸ்ட் மேனேஜராக எங்களோட ஸ்கில் செட் வந்து யூஸ் ஆகும். அதாவது ஃப்யூச்சரில், அதாவது வருங்காலத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய போகுதுன்னு சொல்லி நாங்கள் கணிச்சோன்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்களுடைய முதலீட்டுகளை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலுமே ஒரு 2 இயரோ 3 இயரோ 5 இயரோ எஃப்டிஸ்லையோ இல்லாட்டி அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயோ நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் எங்கள்கிட்ட அதாவது எங்களோட இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த ரிட்டர்ன் குறையாது. ஸோ அது வந்து யூனிட் ட்ரஸ்ட் மேனேஜர்ஸ்ட ஸ்கில் செட்டில் தான் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து நாங்கள் யூனிட் ட்ரஸ்ட்டுக்கும் எஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், எஃப்டியில் நீங்கள் பேங்க்கில் போய் காசு போட்டால் போட்டது, அதுக்கு பிறகு உங்களுக்கு 1 இயரில் அந்த 2% ரிட்டர்னும் மற்றவங்க ஆஃபர் பண்ணுறது வரும். ஆனால் யூனிட் ட்ரஸ்ட் அப்படி இல்லை. மார்க்கெட் சேஞ்ச் ஆகிற நேரம், இப்போ எக்ஸாம்பிள் எலெக்ஷன் வந்த டைமோ கோவிட் வந்த டைமோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து ரொம்ப வேரி ஆகிச்சு, கூடுச்சு குறைஞ்சி. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபண்ட்ஸை ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடின பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போட்ட காசை எப்போனாலும் திரும்ப எடுக்கலாம்.
இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு நாள் இந்த காசை ரிடீம் பண்ணி வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த ஃபண்டில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 8.9% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுதுன்னா அந்த ஒரு நாளைக்குரிய அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படியும் பே ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸில் கூட கேஷ் வச்சிருக்க ஒரு நபர்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை இந்த யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு சேவிங்ஸை விட ரிட்டர்ன் கூட கிடைக்கும். ஆனால் சேவிங்ஸ் மாதிரி உங்களுக்கு எனி டைம் கேஷை வெளியே எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து குறைந்தபட்ச முதலீட்டு தொகை, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஈவன் ஒரு 100 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஒரு நாலேஜ் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னால் ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 rupees 100ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு எஃப்டி எடுத்தீங்கன்னா மினிமம் மோஸ்ட் பேங்க்ஸ் வந்து குறைஞ்சது 10,000 சரி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு வரி செலுத்துகிற நபராக இருந்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு எஃப்டியில் வர ஒரு ரிட்டர்னில் வந்து எண்ட் ஆஃப் த இயர், அதாவது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 8% 9% ரிட்டர்ன் வருதுன்னா வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்து நீங்களோட டேக்ஸை பே பண்ணணும். ஆனால் யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 1 million இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த உதாரணத்துக்கு ஒரு 10% சொல்லுவோம். ஸோ இந்த 1 million உங்களுக்கு 10%, அப்போ இந்த வருஷ கடைசியில் வந்து உங்களுக்கு கையில் 1.1 million இருக்கும். இந்த கேஷை வந்து நீங்கள் யூனிட் ட்ரஸ்ட்லேருந்து ரிடீம் பண்ணுறது, அதாவது நீங்கள் இந்த கேஷை வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் மாத்திரம்தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் வந்து நீங்கள் அந்த கேஷை ரிடீம் பண்ணலாம். அந்த 1.1 million அப்படியே ரீஇன்வெஸ்ட் ஆகுது. அதாவது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் அது ரீஇன்வெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த கேஷை நீங்கள் உங்களோட கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு காட்டுறதுன்னு சொன்னால் 2019 வந்து நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ உங்கள் கையில் 1,19,000 இருந்திருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் 1 லட்சத்துக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 1,86,000 இருந்திருக்கும். இதே எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 வருஷத்தில் அந்த 1 லட்சம் வந்து 2,18,000 ஆகியிருக்கும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது நாங்கள் வந்து இந்த காலப்பகுதி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எஃப்டிஸ் சேவிங்ஸ் ரேட்டை விட எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ஃபண்டோ ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன் வருமானம் வந்து கூட தான் இருந்திருக்குது. அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சரி நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு நீங்கள் போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ஒரு முதலீட்டாளருக்கோ இன்வெஸ்டருக்கோ அஹ், வரக்கூடிய சாதாரணமான ஒரு டவுட் தான். ஸோ நாங்கள் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஷீட், அது ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்டில் வந்து இந்த காசு எங்கே இன்வெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ஃபண்டில் லாஸ்ட் பப்ளிஷ்டு ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவர் எக்ஸ்போஷர்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு விளங்கும் உங்கள்கிட்ட இருந்து borrow பண்ணுற இந்த காசு எங்கே இன்வெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பேங்க் ஆஃப் சிலோனில் எஃப்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பீப்புள்ஸ் லீசிங்கில் ஒரு கமர்ஷியல் பேப்பராக இருக்கலாம். ஸோ எந்தெந்த கம்பெனியில் நாங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எனி டைம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் அக்சஸ் இருக்கும். இந்த டிரான்ஸ்பேரன்சியும் கிளாரிட்டியும் இருக்கும், அதாவது உங்கள் காசை வந்து நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு.